Hello guys, welcome to MF Tech. இந்த வீடியோல பாண்டிச்சேரி கவர்மெண்ட் டெக்னிக்கல் ஆஃபீஸர் அதாவது போஸ்ட் ஆஃப் டெக்னிக்கல் ஆஃபீஸருக்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது இது என்ன ஜாப் வேகன்சி, யார் எலிஜிபிலிட்டி அப்படின்ற எல்லாத்தையும் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் இப்போ டேட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்போ ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 16/11/2022, அதாவது நாளையிலிருந்து 10 PM, நாளைக்கு 10 PMல இருந்து 15/12, அதாவது அடுத்த மாதம் 15ஆம் தேதி 5:45 PM வரைக்கும் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் இருக்கு. அதுக்குள்ள நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். இது என்ன போஸ்ட், ஆக்சுவலாக இது என்ன போஸ்ட்னு பார்த்தீங்கன்னா ரெக்வயர்மெண்ட் ஃபார் த போஸ்ட் ஆஃப் டெக்னிக்கல் ஆஃபீஸர், அதாவது இண்டஸ்ட்ரியிலையும் அந்த காமர்ஸ் சம்மந்தமானதை டெக்னிக்கல் ஆஃபீஸருக்கு போஸ்ட்டாக சொல்லியிருக்காங்க. இது வந்து லெவல் 6, ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் போஸ்ட் வந்து டெக்னிக்கல் ஆஃபீஸர் லெவல் 6. இதில் டோட்டலாக பார்த்தீங்கன்னா 19 வேகன்சி எடுக்கிறாங்க. அதில் அன்ரிசர்வ்டு கேட்டரில் 11, ஓபிசியில் 2, எஸ்சியில் 3, எஸ்டியில் 1, இடபிள்யூஎஸ்ல 2 தராங்க. அதே மாதிரி பர்சன் வித் டிசபிலிட்டி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு 1 தராங்க, ஓகேங்களா. அந்த மாதிரி தான் கேட்டகரி பிரிச்சிருக்காங்க. இதில் கவர்மெண்ட்டுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்குது. அதாவது இந்த மேலே இருக்க வேகன்சியை அவங்களால ரெடியூஸ் பண்ணவும் முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் பாயிண்டில். இப்போ இது எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்க்கலாமா? அதாவது நிறைய பேர் கேட்டு கமெண்ட்ல டிப்ளமோ படிச்சவங்களுக்கு ஏதாவது வேலை இருக்குமா? இதில் பாருங்க, டிப்ளமோ படிச்சவங்க போகலாம். இதில் டிப்ளமோ இன் நான் சொல்கிற பிரான்ச்லாம் பாருங்க: மெக்கானிக்கல், ஆட்டோமொபைல், இண்டஸ்ட்ரியல், ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங், கெமிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்ஸ்டைல் ஃப்ரம் ரெகக்னைஸ்டு போர்ட் யூனிவர்சிட்டி. அதாவது நீங்கள் இது மேக்ஸிமம் எல்லாம் இதுதான் நம்ம படிச்சிருப்போம். மெக்கானிக்லேருந்து எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் முக்கால்வாசி டிப்ளமோ இங்கே கவர் பண்ணியிருக்காங்க. அது ஃபர்ஸ்ட், ஓகேங்களா. அது ப்ளஸ் ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ், ஏதாவது ஒர்க் ஷாப்லேயோ ஃபேக்ட்ரியிலையோ லைசன்ஸ் வாங்கின ஃபேக்ட்ரியில இருந்து, ஓகேங்களா. ஃபேக்ட்ரி ஒப்டைன் லைசன்ஸ் அண்டர் ஃபேக்ட்ரி ஆக்ட் படி அவங்க சீஃப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஃபேக்ட்ரிஸ்லேருந்து லைசன்ஸ் வாங்கின ஃபேக்ட்ரிகிட்ட இருந்து நீங்கள் 2 வருஷம் அட்லீஸ்ட் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அவங்க கண்டிப்பாக சர்டிஃபிகேட் எதிர்பார்ப்பாங்க. 2 வருஷம் இருந்தது ப்ளஸ் நீங்கள் டிப்ளமோ படிச்சீங்க, இல்லை டிகிரி இருந்தாலும் ஓகே. கீழே பாருங்க: டிகிரி இன் மெக்கானிக்கல், கெமிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், டிப்ளமோ, இண்டஸ்ட்ரியல், ஏதாவது ஒன்று ஓகே. ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி வாங்கியிருந்தாலும் நீங்கள் எலிஜிபிள் தான். ரெண்டாவது ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 18லேருந்து 30 வயசுக்குள்ள இருக்கணும். அதில் கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஓபிசியில் 3 வருஷம், எஸ்சி எஸ்டியில் 5 வருஷம், எக்ஸ் சர்வீஸ் மேன் பீரியட் ஆஃப் மிலிட்ரி ப்ளஸ் 3 years. அதே மாதிரி ஓகே, டிசபிலிட்டி டிஃபென்ஸ் சர்வீஸ் பர்சனல் அப்படி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு 3 வருஷம். பர்சன் வித் டிசபிலிட்டி, பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி இருந்ததுன்னா அவங்களுக்கு 10 வருஷன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நான் டீட்டெயிலாக ஏஜ் ரிலாக்ஸேஷன் சொல்கிறேன் பாருங்க. கண்டிப்பாக நேட்டிவ் ரெசிடென்சி இருக்கணும். அதை பாண்டிச்சேரியில் நீங்கள் அட்லீஸ்ட் 5 வருஷம் நீங்கள் இருக்கிறதுக்கான சர்டிஃபிகேட் எதிர்பார்ப்பாங்க, அது இருக்கணும். டேட் ஆஃப் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போ செக் பண்ணுவாங்க. அதே மாதிரி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், நீங்கள் எந்த கேட்டகரியில் வரீங்களோ அந்த கேட்டகரிக்கு ஒரு சர்டிஃபிகேட் இருக்கணும். அப்போ வந்து டேட் ஆஃப் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போ அதையும் செக் பண்ணுவாங்க. இதெல்லாம் எங்கே வாங்கணும் பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரெவென்யூ அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆஃப் புதுச்சேரி. அங்கே போய் தாசில்தார்ட்ட சர்டிஃபிகேட் நீங்கள் வாங்கியிருக்கணும். இடபிள்யூஎஸ் கேண்டிடேட் தனியாக இருந்தீங்கன்னா அவங்க வந்து தனியாக ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணும். இடபிள்யூஎஸ் கேட்டகரிலாம் நீங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு சப்மிட் இன்கம் அண்ட் அசட் சர்டிஃபிகேட் கொடுத்து நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி பிடபிள்யூடி இருந்தாங்கன்னா அவங்க வந்து மெடிக்கல் சர்டிஃபிகேட், அதாவது டிஸ்ட்ரிக்ட் மெடிக்கல் போர்டு பாண்டிச்சேரி கவர்மெண்ட் ஆஃப் புதுச்சேரி அவங்க கிட்ட இருந்து நீங்கள் ஒரு சர்டிஃபிகேட், மெடிக்கல் சர்டிஃபிகேட் வாங்கிக்கணும். அப்போ சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போ செக் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இப்போ மோட் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட், பேட்டர்ன் ஆஃப் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா அதாவது வேகன்சி வந்து நாங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாம் வச்சு தான் எடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதில் வந்து அப்ஜெக்டிவ் டைப்பில் 2 மணி நேரத்துக்கு 100 கொஸ்டின் இருக்கும். இதுலேருந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங், ஜென்ரல் அவேர்னஸ், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் எபிலிட்டிலாம் இருக்கும். இதில் பார்த்தீங்க அரித்மெட்டிக்கல் அண்ட் நியூமரிக்கல் எபிலிட்டி, இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் கம்பன்சேஷன் கேரி 1 mark ஃபார் ஈச் கொஸ்டின், 1 mark இருக்கும். அதே மாதிரி நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குங்க. இதுலேயும் 0.25% எடுப்பாங்க ஒரு நெகட்டிவ் மார்க்கிங்க்கும். மல்டிபிள் ஆன்சர் சூஸ் பண்ணிங்கன்னா அது ராங் ஆன்சராக கன்சிடர் பண்ணிப்பாங்க. அதாவது கொஸ்டின் பேப்பர் இது பைலாங்குவல் இல்லை, ஆக்சுவலாக இதில் வந்து இங்கிலீஷ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. ஒன்லி இன் இங்கிலீஷ் ஒன்லி. அது மற்ற இதெல்லாம் பைலாங்குவல் கொடுப்பாங்க இல்லையா, தமிழ் மலையாளம் சூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இது வந்து இங்கிலீஷ் மட்டும்தான். அதேமாதிரி பால் பாயிண்ட் பெனில் தான் நம்ம மார்க் பண்ண ஆன்சருக்கு எல்லாமே recruitment.py.government.in பப்ளிஷ் பண்ண சொல்லியிருக்காங்க ஆன்சருக்கு எக்ஸாம் முடிஞ்சவொடனே. இதில் பார்த்தீங்கன்னா மினிமம் குவாலிஃபையிங் மார்க் கொடுத்துருக்காங்க. அதாவது அன்ரிசர்வ் கேட்டகரிக்கு 35% எடுத்தா ஓகே, அது வச்சிருக்காங்க. அது மினிமம் கட் ஆஃப் மாதிரி. ஓபிசி இடபிள்யூஎஸ்ல 30%, எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி எக்ஸ்எஸ்எம்ல 25% வச்சிருக்காங்க, ஓகேங்களா. இது வந்து ஃபர்ஸ்ட் எடுக்கிறத வச்சும் மேபி கன்சிடர் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அது வந்து கடைசியாக சொல்லுவாங்க. டேட் ஆஃப் வென்யூ, அதாவது எக்ஸாமினேஷன் டேட்டும் எல்லாமே நாங்கள் வந்து வெப்சைட்லேயோ அதே மாதிரி லீடிங் நியூஸ் பேப்பர்லையும் பப்ளிஷ் பண்ணுவோம். நீங்கள் அங்கே போய் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி சொன்னதான் 16ஆம் தேதி நாளையிலிருந்து அடுத்த மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது நான் நிறைய பேர்கிட்ட கேட்டால் அவங்களுக்கு யாருக்குமே
பாண்டிச்சேரியில் இந்த மாதிரி நிறைய ஜாப் வேகன்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, நோட்டிஃபிகேஷன் கூட தெரியலன்னு சொல்கிறாங்க. அட்லீஸ்ட் நீங்கள் இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அந்த கவர்மெண்ட் அஃபிஷியல் வெப்சைட்டையாவது அவங்கள ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க. நிறைய பேர் விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் டு த கேண்டிடேட், இப்போ வீடியோக்கு வரலாம். அப்ளிகேஷன் ஷுட் ரீட் த, ஓகேங்களா, ஆன்லைனில் தான் ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மல்டிபிள் டைம் ரிஜிஸ்டர் பண்ணாதீங்க, அது மேபி கேன்சல் ஆக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஃபோட்டோகிராஃபி சிக்னேச்சர் எல்லாத்தையும் ரெடியாக வச்சு இங்கே அப்லோட் பண்ணும்போது சொல்லியிருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கள், அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு தடவை முன்னாடி இந்த நோட்டிஃபிகேஷன் ஒரு தடவை படிச்சிங்க. நாங்கள் கூடி சீக்கிரம் சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ்க்கு அப்ளை வீடியோ போட ட்ரை பண்ணுறோம். மேபி எல்லா போஸ்ட்டுக்குமே ஒரே மாதிரி தான் அப்ளை வீடியோ இருக்கும். நீங்கள் அந்த ஒரு வீடியோ பார்த்தாலே மேபி நீங்கள் வேறு ஏதாவது ஜாப் அப்ளை பண்ணுற கூட யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, மேபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். நெக்ஸ்ட் எல்லாம் ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் தாங்க, மேலே சொன்னது தான். இப்போ வந்து நம்ம ஹெல்ப்லைன் நம்பர் கொடுத்துருங்க பாருங்க, 0413224868. அதாவது நம்பருக்கு கால் பண்ணுங்க 9லேருந்து 5 மணிக்குள்ள. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கால் பண்ணி கேட்டு பாருங்க. இப்போ இந்தந்த பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி சொன்னாங்க இல்லையா, இந்தந்த பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டிலாம் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஓகே கன்சிடர் பண்ணிக்கலாம். கேட்டகரிஸ் ஃபார் இந்த மாதிரிலாம் இருக்கலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஏஜ் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஜென்ரல் அன்ரிசர்வ்டில் 16/12/1992 அதுக்கு கீழே இருக்கக்கூடாது. அதே மாதிரி 15/12/2004 அதுக்கு மேலே இருக்கக்கூடாது. அந்த மாதிரி எல்லா கேட்டரியும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணிங்க இதையும். ஓகே, அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா, யாராவது டிப்ளமோ படிச்சவங்க யாராவது இருந்தாங்கன்னு நினச்சிங்கன்னா, அவங்க ஜாப் தேடுறாங்க, இல்லை அவங்களுக்கு நல்ல கவர்மெண்ட் ஜாப் வேணும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். கூடி சீக்கிரம் அப்ளை வீடியோ போட்டு ட்ரை பண்ணுறோம். இந்த ஜாபுக்கு இல்லைனாலும் வேறு ஏதாவது ஜாப் போட ட்ரை பண்ணுறோம். நீங்கள் எல்லாமே சிமிலராக தான் இருக்கும், அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சிக்கலாம். ஓகே, இதே மாதிரி உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ.